ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஸ்ரீல பிரபுபாதரை வலம் வந்த பட்டாச்சாரியர். மூலம் ராஜேந்திர நந்தனரிடமிருந்து. ஹைதராபாத்தில் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது தென் இந்திய பிராமணர்கள் சிலர் வந்திருந்தனர். உண்மையான பிராமணர்களான இவர்களை நல்ல விதமாக உபசரிக்குமாறும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்குமாறும் யசோதநந்தன சுவாமி அச்சுதானந்த சுவாமிகளிடம் ஸ்ரீல பிரபுபாதர் கூறினர். பொதுவாக ஆன்மீக குரு இந்த உலகில் இருக்கும் வரை அவரது திருமூர்த்தியை, அதாவது விக்கிரகத்தை கோயிலில் பிரதிஷ்டை செய்வதில்லை. தென்னிந்திய பிராமணரான சம்பத் குமார் அவர்கள் பம்பாய், விருந்தாவனம் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மற்ற கோயில்களிலும் ஸ்ரீல பிரபுபாதரின் மூர்த்தியை பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள் என்பதை செவியுற்றவுடன் இந்த செயல் ஊக்குவிக்கப்படுவதில்லை என்பதற்கான சாஸ்திர பிரமாணங்களை ஸ்ரீல பிரபுபாதரிடம் வழங்குவதற்காக தனது சொந்த செலவில் ஹைதராபாத்திலிருந்து பம்பாய்க்கு பயணம் மேற்கொண்டார். ஏனெனில் மக்கள் இவரின் மூர்த்தியை பார்க்கும் போது ஸ்ரீல பிரபுபாதரையே சந்திப்பதாக உணர்வார்கள். ஸ்ரீல பிரபுபாதரே வியாசாசனத்தில் அமர்ந்துள்ளார் என்று அவரின் மூர்த்தியுடன் பேசுவர், பிரார்த்தனைகளை கூறுவர், நமஸ்கரிப்பர், மூர்த்தியை வழிபடுவர். மேலும் மூர்த்தியின் தாமரை பாதங்களை தொடுவர். இதன் விளைவாக அவர்களின் கர்ம வினைகளை ஏற்பதன் மூலம் ஸ்ரீல பிரபுபாதர் துன்புற நேரிடலாம். ஸ்ரீல பிரபுபாதரின் மீதான அன்பினால் அந்த கற்றறிந்த பட்டாச்சாரியர் பல சாஸ்திர மேற்கோள்களை காண்பித்தார். இவ்விதமாக சேவை செய்ய விரும்பிய பட்டாச்சாரியர் தமது கருத்தினை மிகவும் சிறப்பாக விளக்கினார். அவற்றை பொறுமையாக செவியுற்ற ஸ்ரீல பிரபுபாதர் பின்னர் இறுதியாக, இதற்காகவே நான் வந்துள்ளேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று வினவினார். அதனை கேட்ட மாத்திரத்திலேயே பட்டாச்சாரியர் பேசுவதை நிறுத்தினார். கரங்களை கூப்பி ஸ்ரீல பிரபுபாதரை 3 முறை வலம் வந்து புறப்பட்டார். ஸ்ரீல பிரபுபாதர் யார் என்பதை அவர் இறுதியாக புரிந்து கொண்டார். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.